chapter theory of equations சமன்பாட்டியல் பார்க்க போறோம். அதுல example 3.15 if 2 plus I and 3 minus root 2 are roots of the equation ஒரு 6th degree equation கொடுத்திருக்காங்க. find all roots அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு 6th degree equationனால என்னது முதல்ல r roots இருக்கணும் நமக்கு. ஓகேவா? அதுல நமக்கு ரெண்டு roots கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு ரூட்ஸ்ல இருந்து இன்னும் ரெண்டு ரூட்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது பாப்போம் எப்படின்னு. given என்னது? given வந்து 2 plus I is a root. 2 plus I is a root na implies என்னது? அதோட conjugate இருக்கு இல்லையா 2 minus I அதுவும் ஒரு root தான், also a root. ஓகேவா? அதே மாதிரி 3 minus root 2 is a root அப்படின்னா 3 plus root 2 னு இருக்கு இல்லையா அதுவும் அதோட root தான். 3 plus root 2 is also a root. ஓகேவா? இப்போ இதுல இருந்து என்ன கிடைச்சிச்சு? நமக்கு 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப மீதி இருக்கிற ரெண்டு ரூட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரிமைனிங் ரூட்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். let the remaining roots be. remaining roots நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பானும் பீட்டானும் எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? sum of the roots கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு sum of the rootsம் product of the rootsம் தேவை. அதனால என்ன செய்யறோம்? sum of the roots கண்டுபிடிக்கணும். sum of the rootsக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா minus b by a. இந்த a bங்கிறதுலாம் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வரிசைல a b c d e f கடைசில கான்ஸ்டன்ட் டேர்முக்கு g அது வரைக்கும் நமக்கு அந்த லெட்டர்ஸ் வரும். sum of the roots னு கொடுத்திருக்காங்களே அப்ப நம்மள்ட்ட என்னென்ன ரூட்ஸ் இருக்கு அந்த 4 ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 plus I அடுத்த ரூட் என்னது 2 minus I அதுக்கு அடுத்த ரூட் என்னது 3 minus root 2 இன்னொரு ரூட் என்னது 3 plus root 2. மீதி ரெண்டு ரூட்ஸ் ரிமைனிங் ரூட்ஸ் இல்லையா அதுதான் நம்ம மீதிக்கு எடுத்துக்கணும். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னது மைனஸ் b என்னது இங்க minus 13 இருக்கு. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால minus into minus னு போட்டுக்கணும். ஓகேவா? minus 13 divided by a என்னது x power 6 ஓட coefficient 1. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? இங்க பாருங்க minus I plus I இருக்கா ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க இங்க minus root 2 plus root 2 இருக்கு. அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கு? 2 plus 2 4 4 plus 3 7 7 plus 3 10 இருக்கு நம்பர்ல. 10 பிளஸ் என்னது மீதி ஆல்பாவும் பீட்டாவும் இருக்கு இல்லையா அது ஆல்பா பிளஸ் பீட்டா எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ 13 டிவைடட் பை 1ங்கிறது என்ன எழுதிக்கலாம்? நம்ம 13 எழுதிக்கலாம். ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது என்னது 13 அந்த 10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 13 மைனஸ் 10 3 ஆல்பா பிளஸ் பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா என்னது? ஆல்பா அண்ட் பீட்டா அது கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? g by a. இந்த gங்கிறது என்னது? இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு இல்லையா கடைசில அது. ஏங்கிறது x power 6 உடைய கோஎஃபிஷியன்ட். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன செய்யணும்? எல்லா ரூட்ஸும் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 plus I ஒரு ரூட். அடுத்தது 2 minus I அதோட கான்ஜுகேட் ரூட். அடுத்தது என்னது 3 minus root 2 ஒரு ரூட். அடுத்து 3 plus root 2ங்கிறது ரூட். மீதி ரிமைனிங் ரூட்ஸ் நம்ம என்ன எடுத்துறோம்? ஆல்பா பீட்டா எடுத்துறோம். அப்ப ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு g by a இல்லையா? g என்னது -140 டிவைடட் பை a என்னது 1 x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட். இப்போ என்ன செஞ்சிக்கலாம்? 2 plus I 2 minus I இருக்கு இல்லையா அதுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது a plus ib into a minus ibங்கிறது என்ன ஃபார்முலா எழுதிடலாம்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஈஸியா. அப்ப என்ன ஆயிடும்? 2 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். i னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1 இல்லையா அதனால 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் பாருங்க. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a minus b into a plus b. அதுக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். a என்ன 3 இல்லையா 3 ஸ்கொயர் minus root 2 whole ஸ்கொயர். ஓகேவா? into ஆல்பா பீட்டா அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதான். minus 140 by 1ங்கிறது என்னது? minus 140. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க. 2 ஸ்கொயர் என்னது 4 plus 1 ஸ்கொயர்ங்கிறது 1 4 plus 1 5. இங்க பாருங்க 3 ஸ்கொயர் 9
9 minus root 2 square என்னது 2. 9 minus 2 என்னது 7. ஓகேவா? into alpha beta equal to minus 140. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 5s are 5. என்ன வரும்? 2 5s are 10. 8 5s are 40. 28 இருக்கிறதுனால 7 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 7s are 28. மைனஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 4. அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு? சம் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது இடம் பத்தாததுனால நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததுல காமிக்கிறேன். இப்போ sum of the roots and product of the roots கண்டுபிடிச்சிட்டோம். sum of the roots alpha plus beta is equal to 3 and product of the roots alpha beta is equal to என்னது? minus 4 னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். let the required equation be, let the required equation be, அதோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0ங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? 3. இங்கே உள்ள எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். பிளஸ் ஆல்ஃபா பீட்டா என்னது? மைனஸ் 4. அப்போ இங்கே என்ன செய்யணும்? இந்த பிளஸ் சைன் எடுத்துட்டு மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடணும். இப்போ பாருங்க, இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதை நம்ம ஈஸியா சம் அண்ட் ப்ராடக்ட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் என்னது? மைனஸ் 4 into 1 is மைனஸ் 4. சம் என்னது? மைனஸ் 3. ஓகேவா? இப்போ என்ன டேபிள் வரும்? 4 1s are 4 நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ ப்ராடக்ட்ல மைனஸ் வந்திருக்குன்னா ஏதாவது ஒரு டேர்ம்ல தான் மைனஸ் வரணும். சம்மில் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன செய்யறோம்? கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ மைனஸ் 4ங்கிறது ஒரு ரூட்டு, 1ங்கிறது 1 வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி 1 இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட், அதனால டைரக்டாவே நம்ம என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இண்டிவிஜுவலா ஒரு டேர்ம் ஈக்குவல் டு 0 இல்லையா? எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது ஒரு டேர்ம், எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு டேர்ம், எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு டேர்ம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 4. இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 1. அப்ப இங்க ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சாச்சு. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு 4 ரூட்ஸ் இருக்கு. So therefore the roots are என்னது? 2 plus I, அதோட கான்ஜுகேட் 2 minus I, அடுத்தது என்னது? 3 minus root 2, 3 plus root 2, அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 and minus 1, 4 minus 1. ஓகேவா?